ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين وقال رسول الله صلى الله عليه وسلم إن الشيطان ليأتي أحدكم قبل موته فيقول له مت يهوديا أو نصرانيا أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக, முத்திரையாக, இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினும் இனிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய அதிகமான மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், யாரை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையான சிக்கல்கள்ல, பிரச்சனைகள்ல, தன்னுடைய எதிர்காலம் எந்த முறையில அமையும் என்ற அந்த பெரிய கவலையில தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக படிக்கக்கூடிய பள்ளிக்கூட மாணவனிலிருந்து பெரிய அளவுல பிசினஸ் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழில் அதிபர் வரைக்கும் யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆழ்ந்த கவலையில, பெரிய யோசனையிலே இருக்கின்றார்கள். படிக்கக்கூடிய மாணவன் அவன் தன்னுடைய படிப்பை பற்றி யோசிக்குகின்றான். அந்த நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ல நான் வெற்றி பெறுவேனா அல்லது தோல்வியை தருவி விடுவேனா, அவன் தனக்கென்று ஒரு லட்சியத்தை முன்னால் வைத்து அந்த லட்சியத்தை என்னால் அடைய முடியுமா அல்லது அதில் தோல்வியை தழுவி விடுவேனா என்று அவன் தன்னுடைய எதிர்காலத்தை சுற்றி அதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றான். அதே போன்று தான் ஒரு வியாபாரியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் தன்னுடைய வியாபாரத்தை பற்றி, விவசாயியை எடுத்துக்கொண்டோம் என்றால் மழை பெய்தாலும் அவருக்கு கவலை, மழை பெய்யாவிட்டாலும் அவருக்கு கவலை. தேவையான நேரத்தில் அவருக்கு மழை தேவை, தேவையான நேரத்தில் அவருக்கு வெயில் தேவை, வெயில் தேவையுடைய நேரத்தில் மழை பெய்தால் அப்போதும் அவருக்கு கவலை, மழையுடைய வேளையில் வெயில் அடித்ததென்றால் அப்போதும் அவருக்கு கவலை. வெள்ளம் வந்து விடுமோ, காற்றடித்து விடுமோ, என்னுடைய விவசாயத்துடைய நிலைமை என்னாகிவிடும், அவர் ஆழ்ந்த கவலையில தான் இருப்பார். அதே போன்று தான் ஒரு உத்தியோகம் செய்கிறார், அவரை எடுத்துக்கொண்டோம் என்றால் தன்னுடைய ஜாப் பறிபோய் விடுமோ தெரியாது, எப்பொழுது இந்த கம்பெனியை மூடி விடுவாங்க, என்னுடைய வேலை பறிபோய் விடும், அல்லது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா. அது சாதாரணமான தொழில் செய்யக்கூடியவர். ஒரு ஆட்சியாளரை எடுத்துக்கொண்டா அவர்கள் குறைந்தபட்சம் உலகத்தில் ஒரு 5-6 வருஷம் தான் ஆட்சி செய்வாங்க. அதற்குள்ளாலே அவர்களுக்கு பெரிய மண்டையீடு, அதற்குள்ளாலே அவர்களுக்கு பெரிய தலையீடு. இந்த 5 வருஷமும் என்னால் ஆட்சி செய்ய முடியுமோ தெரியாது. அதற்கு முன்னால இந்த நம்பிக்கையில் தீர்மானம்
தீர்மானம் அது இது வந்து என்னுடைய ஆட்சி இடையிலேயே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் வந்து விடுமா என்று ஆட்சியாளன் அவனுடைய ஆட்சியை பற்றி, வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தை பற்றி, பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களுக்கு ஆகப்பெரிய கவலை, ஒரு 2-3 பெண் குழந்தைகள் பிறந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் நினைப்பது இந்த குமர்களை எப்படி கரை சேர்த்துவது, இவர்களை எப்படி கொடுத்து விடுவது, இவர்களுடைய வாழ்வை எவ்வாறு ஏற்படுத்தி விடுவது. இதை பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அதிகமான மக்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சில திட்டங்களை வைத்து, எதிர்கால செயல்பாடுகளை வைத்து அதை அடைவதற்காக வேண்டி கவலைப்படுகின்றார்கள், முயற்சி செய்கின்றார்கள், பாடுபடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆனால் ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அவர்கள் யோசிக்கின்றார்கள், நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு வயதும் சென்று கொண்டிருக்கின்றது, என்னுடைய மகளும் பெரியவனாகி விட்டால், என்னுடைய மகனும் பெரியவனாகி விட்டான், எனக்கு நிறையும் வந்து விட்டது, இத்தனை வயதும் சென்று விட்டது, என்னுடைய முடிவு எவ்வாறு அமையுமோ தெரியாது, என்னுடைய முடிவு நல்லதாக அமையுமா, என்னுடைய முடிவு கெட்டதாக அமையுமா, நான் மரணிக்க வேலையில் கலிமாவுடன் மரணிப்பேனா அல்லது அதற்கு மாற்றமான பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் என்னுடைய மரணம் ஏற்படுமா என்று எண்ணக்கூடியவர்கள் நம்மில் மிக கொஞ்ச பேர் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய விருப்பம் என்ன? உலகத்திற்கு வந்த அனைத்து மூமின்களும் அவர்கள் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும், அவர்களுடைய முடிவு நல்லதாக ஆக்க வேண்டும். யார் உலகத்தில் எவ்வளவு தான் அமல்களை வணக்கங்களை செய்து கொண்டு அவருடைய முடிவு கெட்டதாகி விட்டது என்றால் அந்த அமல்கள் அந்த வணக்கங்கள் அவருக்கு எந்த லாபத்தையும் கொடுக்காது. நபியுடைய தெளிவான ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஜுல ல يعمل بعمل اهل الجنه, ஒரு மனிதர் சுவர்க்கவாதியுடைய அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார். ஹத்தா يكون بينه وبينها الا ذراع, எது வரைக்கும் என்றால் அவருக்கும் அந்த சுவர்க்கத்துக்கு மத்தியில ஒரே ஒரு முழம் தான் இருக்கும், அந்த அளவுக்கு அவர் சுவர்க்கத்திற்கு நெருங்கி இருப்பார். فيسبق عليه الكتاب, ஆனால் அல்லாஹ்வுடைய விதி அவரை முந்தி فيعمل بعمل النار, நரகவாதிகளுடைய அமலாக அவர் அமல் செய்து அவர் நரகத்தில் நுழைந்து விடுவார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதனால தான் அல்லாஹ் கூறுகின்றான், முழு உலகத்தில் உள்ள அனைத்து மூமினானவர்களை பார்த்து கூறுகின்றான், நீங்க உலகத்தில் வாழக்கூடிய வேளையில் தக்வாவுடன் வாழுங்க, மரணிக்கக்கூடிய வேளையில் முஸ்லிம்களாக மரணிங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். உலகத்தில் நீங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் உண்மையான தக்வாதாரிகளாக அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவர்களாக வாழுங்க. மரணிக்கக்கூடிய வேளையில் நீங்கள் முஸ்லிம்களாகவே மரணியுங்கள், முஃமின்களாகவே மரணியுங்கள், ஈமான் உடையவர்களாகவே மரணியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதனுக்கு முழு உலகத்துடைய ஆட்சியும் அதிகாரங்களும் அனைத்து சொத்துக்கள் செல்வங்களும் கிடைத்து அவன் ஈமான் இல்லாமல் மரணித்து விட்டால் அவனை விட மிகப்பெரிய நஷ்டவாளி உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்றால் அது மிகையாக. அதற்கு மாற்றமாக ஒரு ஆள் மரணிக்கிறாரு முஃமினானவருடன் ஈமானுடன், அவருக்கு முடிவு நல்ல ஏற்படுகின்றது, ஆனால் அவரிடத்துல சொத்தும் இல்ல, செல்வமும் இல்ல, பெரிய வீடு வாசல்களும் இல்ல, காணி பூமிகளும் இல்ல, சாதாரணமான முறையில் மரணிக்கின்றார். ஆனால் ஈமானுடன் மரணித்தால் இவர் தான் மிகப்பெரிய வெற்றியாளர், இவர் தான் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால தான் உலகத்தில் உள்ள நல்லடியார்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மிஸ்ருடைய ஆட்சியை கொடுத்திருந்தான். ஆனா அவங்க, யா அல்லாஹ் இந்த ஆட்சியை என்னிடத்துல தொடர்ந்து வைத்து விடு, நான் மரணிக்கக்கூடிய வேளையில் ஆட்சியுடன் மரணிக்க வேண்டும். அதிகமான ஆட்சியாளர்கள் விரும்புறாங்க, நான் பிரதமராக இருக்கும் போது மரணிக்கணும், நான் ஜனாதிபதியாக இருக்கும் போது மரணிக்கணும், அப்படி மரணித்தா அரச மரியாதை எனக்கு கிடைக்கும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முழு மிஸ்ருடைய ஆட்சி கொடுக்கப்பட்டிருந்தும் அவங்க என்ன சொன்னாங்க? தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன்,
யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, உனக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களில் என்னை ஆக்கி விடுவாயாக, நல்லோர்களில் என்னை சேர்த்து விடுவாயாக. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவுரையாக இருக்கின்றது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் உள்ள அந்த ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முஅஜிஸாவை, அந்த அற்புதங்களை பார்த்து அவர்கள் உடனடியாக சஜிதாவிலே வீழ்ந்து விடுகின்றார்கள். அது நீண்ட சரித்திரம். சஜிதாவில் வீழ்ந்து அவர்கள் கேட்ட முதலாவது துஆ, ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வதவஃபனா முஸ்லிமீன். யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை தந்துவிடு, நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி இப்பொழுது நம்முடைய தலைவன் ஃபிரௌன் பல விதங்கள்ல எங்களை சோதனை செய்வான், எங்களை சித்திரவதை செய்வான். அவனுடைய சோதனைகள் தாங்கி விடாமல் நாங்கள் மீண்டும் மனம் மாறிவிடக் கூடாது. அதனால நமக்கு பொறுமையை தந்துவிடு, எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக, இஸ்லாமியர்களாக மரணிக்க செய்வாயாக. அந்த நியூ முஸ்லிம் இஸ்லாத்திற்கு வந்த முதல் தினமே அவர்கள் கேட்ட துஆ என்ன? யா அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய். அந்த துஆ அந்த ரப்புக்கு பிடித்து விட்டது. அதனால கியாமத் நாள் வரைக்கும் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பாதுகாத்திருக்கின்றான். அதனால தான் நபி அவர்கள் அடிக்கடி இந்த துஆவை கேட்பாங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா. யா அல்லாஹ் நீ நமக்கு நேர்வழி காட்டியதற்கு பின்னால நீ நம்மை வழிகெடுத்து விடாதே. நேரான வழியில் வந்ததற்கு பின்னால உனக்கு விருப்பம் இல்லாத வழியில் எங்களை ஆக்கி விடாதே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த துஆவை கேட்பாங்க. ஏன்? ஒவ்வொரு மனிதனுடைய முடிவு எந்த முறையில் அமையும் என்று யாருக்கும் தெரியாது. அதனால தான் சஹாபாக்கள் கூட மலை போன்று அமல் செய்தவர்கள், அல்லாஹ் கொடுத்ததை 100க்கு 100 செலவழித்தவர்கள், அவர்கள் கூட எவ்வளவு செலவழித்தாலும் பயந்து கொண்டே இருப்பாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், வயுத்தூன மா ஆதௌ வகுலூபுஹும் வஜிலா அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். நாம் கொடுத்தவைகள்ல அவர்கள் தாராளமாக செலவழித்துக் கொண்டே இருப்பாங்க. அவர்களுடைய சரித்திரம் எல்லாம் நாம் மறந்திருக்கல்ல. தான் பசியில் இருக்க அடுத்தவர்களுக்கு உணவு கொடுத்திருக்கின்றார்கள். தனக்கு முழுமையான ஆடை இல்ல, அடுத்தவர்களுக்கு ஆடையை கொடுப்பார்கள். இருப்பதற்கு வீடு இல்ல, முழு வீட்டையும் தோட்டத்தையும் அல்லாஹ்வுக்கு சதக்கா கொடுத்தார்கள். ஹஜ்ரத் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தும் வகுலூபுஹும் வஜிலா அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து கொண்டே இருக்கும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டே இருக்கும். அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். நான் என்னுடைய ரப்பை சந்திக்க போகின்றேன், நான் என்னுடைய அல்லாஹ்வை சந்திக்கவிருக்கின்றேன், மரணத்தை சந்திக்கவிருக்கின்றேன், என்னுடைய முடிவு எந்த முறையிலே அமையும் என்று ஒவ்வொரு வினாடியும் அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள். இந்த அளவுக்கு நான் முஜத்தித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்கின்றான், யாராவது அந்த கேள்வி எங்கள்கிட்ட கேட்டா பதில் சொல்வது இருக்க நாம் கேட்போம், நீங்க எப்படி அந்த கேள்வியை என்னிடத்துல கேட்பீங்க? முஜத்தித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, பெரியவர்களே, அதாவது அல் ஃபசானி என்றால் 20வது நூற்றாண்டு, 20வது நூற்றாண்டுடைய மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய அறிவாளி என்று உலக மக்களால் வர்ணிக்கப்பட்ட முஜத்தித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, நீங்க சிறந்தவரா, இந்த நாய் சிறந்ததான்னு சொல்லி எங்கள்கிட்ட யாராவது கேட்டா நாங்க கேட்போம், உங்களுக்கு என்ன இணைப்பதற்கு இந்த நாயா கிடைத்தது, வேறொரு மிருகம் கிடைக்கலையா? முஜத்தித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோபப்படல, ஆத்திரப்படல. அவரை பார்த்து சொன்னார், நண்பரே, சகோதரரே, நான் மரணிக்கக்கூடிய வேளையில் முஸ்லிமாக ஈமான் உடையவனாக நான் மரணிக்காவிட்டால், நான் ஈமானுடன் மரணிக்காவிட்டால் இந்த நாய் என்னை விட சிறந்தது. ஆனா நான் முஃமினாக மரணித்தேன் என்றால், இஸ்லாமியனாக மரணித்தேன் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த நாயை விட நான் தான் சிறந்தவன் என்று முஜத்தித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொன்னார்கள். என்றால் ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய ஆகிரா, தன்னுடைய மரணம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதை தான் அவர்கள் நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஆனா நாங்க எங்களை எடுத்துக்கொள்ளணும், ஏதோ கொஞ்சம் அமல் செஞ்சிட்டா, வணக்கம் செஞ்சிட்டா நாங்க
நினைக்கிறோம் நாங்க அமல்களுடைய உச்சகட்டத்திற்கு போயாச்சு. வெள்ளிக்கிழமையில வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால வந்து ஒரு 4 ரக்காத்தை தொழுதுட்டு ஒரு சூரத்துல் கஹ்ஃப் ஓதிட்டு ஒரு யாசின் சூராவை ஓதிட்டா நாங்க நினைக்கிறது நான் முழுமையான அமலை செய்து விட்டேன் என்று. அவர்கள் காலம் பூராவும் வணங்கினார்கள், ஒரே ஒரு வினாடி கூட அந்த ரப்புக்கு மாறு செய்யல. ஆனால் தன்னுடைய ஆகிரா என்னவாகும், தன்னுடைய முடிவு என்னாகும், நல்ல முடிவாக ஆகுமா கெட்ட முடிவாக ஆகுமா என்று பயந்து கொண்டே இருப்பார்கள். அதனால தான் அல்லாஹ் கூறுகின்றான், வணக்கங்கள் என்பது வழிபடுதல் இபாதத்துகள் என்பது சில குறிப்பிட்ட காலங்களுக்குரியதல்ல, குறிப்பிட்ட நேரங்களுக்குரியதல்ல, குறிப்பிட்ட மாதங்கள்ல செய்வதற்கல்ல, மரணம் வரைக்கும் அவைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் குர்ஆன்ல கூறுகின்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யாதியகல் யகீன். மரணம் வரும் வரைக்கும் நீங்க உங்களோட ரப்ப வணங்கிக் கொண்டே இருங்க. குறிப்பிட்ட காலத்துல வணங்குவதல்ல, குறிப்பிட்ட நாட்கள்ல வணங்குவதல்ல, குறிப்பிட்ட இரவுகள்ல வணங்குவதல்ல, மரணம் வரும் வரைக்கும் அந்த ரப்ப நீங்க வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிலையில நீங்க உங்களை ஆக்கி கொண்டீங்கன்றான் உங்களோட மரணம் நல்ல முறையில் அமையும். அதற்கு மாற்றமாக மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, செய்யற பாவங்கள், செய்யற தவறுகள், புரிகின்ற அனைத்து குற்றங்களையும் செய்துட்டு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் பார்ப்போம், ஒரு நேரம் வரட்டும். இப்ப நாங்க வாலிபராக இருக்கிறோம், இப்பொழுது நாங்க இளமை பருவத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் தேவை, எங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் தேவை. நாங்களும் வாலிபர்களாக ஆண்களா பெண்களாக இருக்கிறோம், கொஞ்சம் உலகத்தை பார்க்கணும், கொஞ்சம் அனுபவிக்கணும். ஏதோ 40-50 வருஷங்களுக்கு பின்னால நாங்க யோசிப்போம் என்றும் ஒரு சிலர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஒரு ஆள் பாவத்துக்கு தொடர்ந்து பழகி கொண்டிருந்தார் என்றால், ஒரு ஆள் பாவியாகவே இருந்தார் என்றால் அதிகமாக அவருடைய முடிவு கெட்டதாகத்தான் இருக்கும். ஒரு ஆள் அமலுக்கு பழகுகின்றார், வணக்கத்திற்கு பழகுகின்றார், இபாதத்திற்கு பழகுகின்றார், அவர் இவ்வளவு காலமாக செய்து வந்த அந்த அமல் வணக்கத்தின் மூலமாக அவருடைய முடிவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நல்லதாக மாற்றிவிடலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம். மனிதனுடைய அமல்கள் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதெல்லாம் அவனுடைய முடிவை வைத்து. முடிவு நல்லதாக இருந்தால் நல்ல அமல் அவனுக்கு பிரயோஜனம் அளிக்கும், அவனுடைய முடிவு கெட்டதாக இருந்தால் அவனுடைய நல்ல அமலும் அவனுக்கு லாபத்தையோ பிரயோஜனத்தையோ கொடுக்காது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால தான் நபி அவர்கள் வந்து எப்படி யூதர்களை பற்றி, கிறிஸ்தவர்களை பற்றி, அவர்களுடைய வலைகள்ல, அவர்களுடைய சிக்கல்கள்ல, அவர்களுடைய சதிகள்ல நீங்க சிக்கிவிட வேண்டாம் என்று நபி அவர்கள் நம்மை எச்சரித்தது மாதிரி அந்த ஷைத்தானுடைய வலையிலையும் சிக்கக்கூடாது, அவனுடைய சதி திட்டங்களிலேயும் சிக்கிவிடக் கூடாது. எந்த அளவுக்கு என்றால், உயிர் பிரிகின்ற வரைக்கும் அவன் மனிதன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்விட்ட சவால் விட்டு வந்தவன் அல்லவா, அல்லாஹ்விடத்தில் சவால் செய்தான். சும்மா லஆதியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம். உன்னுடைய அடியார்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் எல்லா புறங்களிலும் வந்து அவர்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன். வலா தஜ்து அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அவர்களில் அதிகமானவர்கள் உனக்கு நன்றியுடையவர்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டு வந்தவன். நபியுடைய தெளிவான ஹதீஸ், மனிதர்களுடைய இரத்தம் ஓடக்கூடிய இரத்த நாளங்களில் எல்லாம் அவன் ஓடி மனிதனை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான் மரணத்துடைய நேரம் வரைக்கும். அல்லாமா ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முக்தஸர் தஸ்கிரா குர்துபி என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபுல, அதே மாதிரி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்-துர்ரத்துல் ஃபாஹிரா ஃபீ உலூமில் ஆখিরা என்ற அந்த கிதாபுல ஒரு விடயத்தை எழுதுகின்றார்கள். மரணிக்கக்கூடிய வேளையில் ஷைத்தான் அவனுடைய வாப்பாவுடைய தோற்றத்தில் வருவான், வலது பக்கமாக. ஷைத்தான் மரணிக்கக்கூடியவனுடைய தந்தையுடைய தோற்றத்தில் வருவான், வந்து கூறுவான், நான் உன்னை இவ்வளவு காலமாக வளர்த்தேன், உன்னை படிக்க வைத்தேன், உன்னை ஆளாக்கினேன், உனக்கு அவை இவைகள் எல்லாத்தையும் செய்தேன். நான் உன்னுடைய தந்தை கூறுகின்றேன், முத்யஹூதியன், நீ ஒரு யூதனாக மரணித்து விடு. இடது பக்கமாக அவனுடைய தாயுடைய தோற்றத்தில் மீண்டும் இன்னும் ஒரு ஷைத்தான் வருவான். அந்த தாயுடைய தோற்றத்தில் வந்து அந்த பெண் ஷைத்தான் கூறும், நான் உன்னை சுமந்து
உன்னை வளர்த்து உன்னை பெற்றெடுத்து உன்னை தாளாட்டி பாலூட்டி நான் வளர்த்தேன், உன்னுடைய தாய் நான் கூறுகின்றேன், நீ கிறிஸ்தவனாக மரணி என்று அந்த வலது பக்கமாக இடது பக்கமாக உள்ள இரண்டு ஷைத்தான்கள் அவனுடைய உயிர் பிரியக்கூடிய நேரம் வரைக்கும் அவனிடத்தில் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் என்று கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றது. சஹீஹான கிதாபுல திர்மிதி, அபூ தாவூத் போன்ற கிரந்தங்கள்ல கூட நபி அவங்க சொன்னாங்க, இன்னர் ஷைத்தான, நிச்சயமாக ஷைத்தான் யஅதி அஹதகும், உங்களில் ஒருவன் வருவான், வந்து ஃபயகூல் அந்த மௌத்திஹி, அவன் மரணிக்கக்கூடிய வேளையில் கூறுவான், முத் யஹூதியன், யூதனாக மரணித்து விடு, அவ் நஸ்ரானியன், கிறிஸ்தவனாக மரணித்து விடு என்று ஷைத்தான் கூறிக்கொண்டே இருப்பான். அதற்கு சான்றாக இமாம் அபூ ஜாஃபர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிக முக்கியமான இமாம், அவர்களுடைய மரண வேளையில ஷைத்தான் வந்து கொண்டிருக்கின்றான். அவர்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு கலிமா சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனா அவங்க சொல்றாங்க லா லா என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். இல்லை இல்லை, அவர்களுக்கு கொஞ்சம் தெளிவு வந்ததற்கு பின்னால கேட்டார்கள், இவ்வளவு பெரிய இமாம், உங்களுக்கு நாங்க கலிமா சொல்லிக் கொண்டு இருந்தோம், ஆனா நீங்க சொல்றீங்களா இல்லை இல்லை என்று சொன்னார்கள். அந்த இமாம் அவர்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்லல, எனக்கு பக்கத்தில் வந்து கொண்டு ஷைத்தான் என்னிடம் கூறிக்கொண்டே இருந்தான், நீ யூதனாக மரணித்து விடு, நீ கிறிஸ்தவனாக மரணித்து விடு என்று என்னை பார்த்து சொன்னான். நான் சொன்னேன் இன்னும் இல்லை, நான் சொன்னேன் என்னால் அவ்வாறு மரணிக்கவே முடியாது. நான் அவனிடத்தில் சொன்னேன், நான் அபூ தாவூதுடைய திர்மிதியுடைய அந்த ஹதீஸ என்னுடைய கையால நான் எழுதியிருக்க அதே ஹதீஸை எழுதின என்னிடத்திலேயே வந்து நீ என்னை வழிகெடுக்க பார்க்கின்றாயா? அதனால நான் இன்னும் உன்னுடைய வழியில உன்னுடைய சதியில சிக்கல்ல லா லா என்று கூறிக்கொண்டே இருந்தேன் என்பதாக அந்த கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அவன் யாரையும் விட்டு வைக்கவில்லை. பெரும் பெரும் அதாவது சாலிஹீன்களை, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களை, அறிவாளிகளை, ஞானிகளை, இறைவுக்கு நெருக்கமான யாரையுமே விட்டு வைக்கவில்லை. அனைவர்களுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அவன் தன்னுடைய முயற்சியை செய்து கொண்டே இருக்கின்றான். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் எவ்வளவு மிகப்பெரிய இமாம், 4 மதுஹபுகளில் ஹம்பல் மதுஹப் என்று சொல்லக்கூடிய மதுஹபுகளை தோற்றுவித்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய வஃபாத்துடைய வேளையில அவங்களோட மகன் அப்துல்லா கூறுகின்றார், நான் என்னுடைய வாப்பாவுடைய கடைசி உயிர் பிரியக்கூடிய நேரம், அவர் வஃபாத்தானதோட அவருடைய தாடைய கட்டோணும் என்று சொல்லி நான் கையில சின்ன புடவை துண்டுகளை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தேன். என்னுடைய வாப்பா சொல்கின்றாரு, லா பாது லா பாது என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார். கொஞ்சம் மயக்கம் தெளிந்ததற்கு பின்னால நான் கேட்டேன், நீங்க என்ன லா பாது லா பாது இன்னும் இல்லை இன்னும் இல்லை என்று கூறிக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு ஷைத்தான் வந்து என்னிடத்துல சொன்னான், அஹ்மத் நீ என்னுடைய வலையில சிக்கல்ல, அஹ்மத் நீ என்னுடைய சதியில திட்டல்ல, அஹ்மத் நீங்க தப்பிச்சிட்டீங்க, நீங்க தப்பி விட்டீர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தான். நான் சொன்னேன், லா பாது, இன்னும் உன்னுடைய வலையிலிருந்து நான் தப்பல்ல, இன்னும் உன்னுடைய சதியிலிருந்து நான் தப்பல்ல, என்னுடைய உயிர் எது வரைக்கும் பிரியாதோ அது வரைக்கும் உன்னுடைய சதி நடந்து கொண்டு தான் இருக்கும், நான் தப்பவே இல்லை என்று அவனிடத்தில் நான் கூறிக்கொண்டிருந்தேன் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக அவர்களுடைய மகன் குறிப்பிடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, தன்னுடைய முழு வாழ்நாளையும் குர்ஆனுக்காக, ஹதீஸுக்காக, அதே போன்று மார்க்கத்துடைய சட்டங்களுக்காக முழு வாழ்நாளை அர்ப்பணித்த, அந்த அளவுக்கு இறைவனுடன் நெருக்கம் இருந்த அவ்வளவு பெரிய அறிவாளிகளை கூட அந்த ஷைத்தான் விட்டு வைக்கவில்லை என்றால், பாவ கடலிலே மூழ்கி இருக்கக்கூடிய நானோ அல்லது நீங்களோ, இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் எவ்வாறு அவனுடைய வலையிலிருந்து தங்களை பாதுகாக்க முடியும்? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அதனால முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். தொழில முயற்சி செய்வது மாதிரி, வியாபாரத்தில் முயற்சி செய்வது மாதிரி, விவசாயத்தில் முயற்சி செய்வது மாதிரி என்னுடைய முடிவு நல்லதாக அமைய வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அத்துடன் அந்த முடிவு நல்லதாக அமைவதற்கு அதற்குரிய ஏற்பாடுகளையும் வணக்கங்களையும் வழிபாடுகளையும் செய்ய வேண்டும். கெட்டவர்களாக இருந்து ஷைத்தான் வருவதை போன்று
நல்லவர்களாக இருந்தா மலக்குமார்கள் வருவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமூ, யார் அல்லாஹ் தான் நம்முடைய ரப்பு என்று சொல்லி அதில் உறுதியாக இருக்கின்றார், அதற்கு தோதுவாக தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு உறுதியாக இருந்தால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவனுடைய மரணத்துடைய வேலையில் இறங்குவாங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவனுக்கு உதவி செய்வாங்க, அவனுக்கு கலிமாவை ஞாபகப்படுத்துவாங்க. இந்த அளவுக்கு ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா நபியிடத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆளுக்கு குளிப்பு கடமையாகிருச்சு, பெருந்தொடக்கு கடமையாகிருச்சு, அவர் அந்த பெருந்தொடக்குடன் குளிக்காமல் படுப்பதை பற்றி நீங்க என்ன குறிப்பிடுகின்றீர்கள்? நபி அவங்க சொன்னாங்க, மைமூனா, அவர் குளித்துக் கொண்டு படுப்பது தான் எனக்கு மிகவும் விருப்பமானது, அல்லது குறைந்தபட்சம் அவர் வுது செய்து கொண்டு படுப்பது தான் எனக்கு மிகவும் விருப்பமானது. வேறொரு ரிவாயத்தில் வருது, அவர் தன்னுடைய மர்மஸ்தானத்தையாவது கழுவி கொண்டு படுப்பது அது ஆக குறைந்த அளவு. முதலாவது குளிப்பது மிக சிறந்தது, அதுவும் முடியாவிட்டால் அவர் வுது செய்து கொள்வது, அதுவும் முடியாவிட்டால் அந்த மர்மஸ்தானத்தையாவது கழுவிக்கொள்வது. நபி அவர்கள் சொன்னார்கள், மைமூனா, அவர் குளிக்காத நிலையில, வுது செய்யாத நிலையில அந்த பெருந்தொடக்குடன் அவருக்கு மரணம் வந்து விட்டது என்றால் அவருக்கு பக்கத்தில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள், அதனால அவருடைய முடிவு கெட்டதாக ஆகிவிடும். அதனால தான் என்னுடைய விருப்பம் என்ன, யாருக்காவது கடமையாகிட்டா உடனே குளித்துக் கொள்வது நல்லது என்று நபி அவங்க சொன்னாங்க. ஆனா மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இன்று நம்முடைய சில சகோதரர்களை பார்க்கலாம், இரவு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத மோசமான காட்சிகள், அசுத்தமான அசிங்கமானவைகளை பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு அதற்கு பின்னால் அவர்கள் பெருந்தொடக்குடன் படுக்குகின்றார்கள். காலையில் 7 மணி வரை, 8 மணி வரை, 9 மணி வரை. எவ்வாறு நம்முடைய வீடுகளுக்கு மலக்குமார்கள் வருவார்கள்? மரணிக்கக்கூடிய வேளையில் கூட மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் ரஹ்மத்துடைய அந்த மலக்குமார்கள் எந்த முறையில் நம்முடைய வீட்டுக்கு நுழைவார்கள்? வீட்டுக்குள்ள அசிங்கமும் வீட்டுக்குள்ள அசுத்தமும் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத காட்சிகள், ஆடல்கள், பாடல்கள் இருக்கக்கூடிய வேளையில மலக்குமார்கள் எப்படி வருவாங்க? அதனால சுத்தமாக இருக்கணும். பெருந்தொடக்கை விட்டும், அதாவது பெருந்தொடக்கை விட்டும் அவசரமாக நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரவுல அப்படி குடிப்பது கஷ்டமாக இருந்தால் குறைந்தபட்சம் சுபஹுக்கு பாங்கு சொன்னதற்கு பின்னால உடனடியாக குளித்து விட வேண்டும். அதற்கு மேலாலும் குளிக்காமல் இருப்பதற்கு ஷரியத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதனால மலக்குமார்கள் வர வேண்டும் என்றால் நாம் சுத்தமாக இருக்கணும், வுதுவோடு இருக்கணும், அதிகமாக மௌத்தை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நபி அவங்க சொன்னாங்க, அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், இன்பங்களை அனைத்தையும் சுட்டு எரித்து விடக்கூடிய மௌத்தை ஞாபகம் செய்து கொண்டே இருங்க. நீங்க மௌத்தை நடிச்சு கொண்டே இருந்தீங்கடா உங்களோட முடிவு நல்லதாக அமையும். மீண்டும் சொன்னாங்க, நீங்க கபர்களை அடங்கி இருக்கக்கூடியவர்களை அருகாமையில சென்றா அவர்களுக்கு சலாம் சொல்லுங்க, அவர்களை சந்திங்க. ஏன் ஆரம்பத்தில் நான் தடை செய்திருந்தேன், குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், ஆரம்ப காலத்தில் அந்த கபர்களை தரிசிப்பதற்கு நான் தடை விதித்திருந்தேன். அலா ஃபஸூருஹா, அதற்குரிய நிபந்தனைகளுடன், அதற்குரிய நிபந்தனைகளுடன் பெண்கள் அல்ல ஆண்கள் அவைகளை நீங்க சந்திங்க. ஏன்? ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் மௌத், அந்த கபர்களை சந்திச்சு அவர்களுக்கு நீங்க சலாம் சொன்னா அவர்கள்ட்ட துஆ கேட்கிறல்ல, அவர்கள்ட்ட நம்முடைய தேவைகளை கேட்பதல்ல, நம்முடைய தேவைகளை முறையிடுவதல்ல, மாற்றமாக அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சலாம் சொன்னா அது உங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தும், மௌத்தை ஞாபகப்படுத்தும், துதக்கிருக்குமுல் ஆகிரா, ஆகிராவை ஞாபகப்படுத்தும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று தான் யாராவது மரணித்துட்டா அவனுடைய அந்த ஈம கிரிகைகள்ல, அவனை குளிப்பாட்டுவதில், அவருக்கு கஃன் செய்வதில், அவரை அடக்குவதில், அவரை தொழுவிப்பதில் ஈடுபடக்கூடிய வேளையில மரணத்துடைய அந்த ஞாபகம் வரும். மரணத்துடைய ஞாபகம் வரக்கூடிய வேளையில் அவர் நல்ல அமல்களை புரிவார். அதன் மூலமாக அவருடைய முடிவு நல்லதாக ஆகும்.
மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆனால் இன்று நாம் பார்க்கலாம் நம்முடைய இஸ்லாமிய வாலிபர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். காலை முதல் மாலை வரைக்கும் பாவங்களை, தப்புக்களை, தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர்கள் விசேஷமாக வெளிநாடுகளுக்கு செல்கின்றார்கள். ஏதோ வியாபார நோக்கமாக யூரோப் போன்ற இன்னும் பல நாடுகளுக்கு செல்கின்றார்கள். அங்கே சென்று இவர்களுக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்ல, இவர்களை அறிந்தவர்கள் யாரும் இல்ல. அதனால பகிரங்கமாக தைரியமாக அவர்கள் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, கடந்த காலங்கள் நடந்தது தான். ஒரு அரபு நாட்டில் சில 4 வாலிபர்கள் ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகத்தின் கீழால வேலை செய்யறாங்க. அவர்களுடைய வழக்கம் என்ன? ஒவ்வொரு வருஷமும் அவர்களுடைய சம வெக்கேஷன் கிடைச்சா அந்த 2-3 மாதத்துல எங்கேயாவது போய், அதாவது நாகரிகத்துடைய உச்சகட்டம் உள்ள ஒரு நாட்டுக்கு போறது, அந்த நாட்டில் அவர்கள் விருப்பப்படி அவர்களுடைய இஷ்டப்படி வாழ்வது. இந்த சில அரபு நாடுகள்ல பகிரங்கமான முறையில பாவம் செய்வதற்கு தடை, ரகசியமான முறையில அங்கேயும் சில பாவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பகிரங்கமான முறையில செய்வதற்கு அனுமதி இல்லை. இந்த 4 வாலிபர்களும் என்ன செய்யறாங்க? இந்த வருஷம் நாங்க எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி அவர்களுடைய அந்த காசை, பணத்தை எல்லாம் சேர்த்துக்கொண்டு அந்த ஒரு நாட்டுக்கு போறாங்க. அந்த நாட்டுல போய் ஒரு வாரத்தை கழிக்கிறாங்க. இரவு முழு நேரமும் ஜினாவிலையும் மதுபானத்திலையும் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த காசை, பணத்தை எல்லாம் சேர்த்துக்கொண்டு அந்த ஒரு நாட்டுக்கு போறாங்க. அந்த நாட்டுல போய் ஒரு வாரத்தை கழிக்கிறாங்க. இரவு முழு நேரமும் ஜினாவிலையும் மதுபானத்திலையும் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். இரவுடைய கடைசி நேரத்தில் அந்த 4 வாலிபர்களில் ஒரு வாலிபர் உடனடியாக மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். விழுந்தவுடன் அந்த 3 பேர்ல ஒரு ஆள் அவனை கிட்ட போய் காதல சொன்னாங்க, கொல்லா இலாஹ இல்லல்லாஹ், நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடு, நீ கலிமாவை சொல்லிடு, நீ தௌபா செய்திரு சொன்னவன் அவன் சொன்னான், இலைக்கு அண்ணி, எனக்கு பக்கத்துல கூட நீ வந்துடாதே, நீ தூரமாகிடு, நீ தூரமாகிடு, எனக்கு இன்னும் ஒரு கிளாஸ் மதுபானத்தை தாங்க, விஸ்கிய தாங்க, பியரை தாங்க. அங்கே தூரத்தில் இருந்து கொண்ட அவனுடன் சேர்ந்த அந்த பெண்ணை அழைக்குகின்றான், நீயும் பக்கத்துல வா. மதுபானம் ஒரு கையில, மற்ற இடத்துல அவனுடைய பெண். அதே நேரத்தில் அவனுடைய உயிரும் பிரிந்து விடுகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய நாட்டில் வாழ்றாங்க. அந்த 3 பேர்ல ஒரு ஆள் அவனை கிட்ட போய் காதல சொன்னாங்க, கொல்லா இலாஹ இல்லல்லாஹ், நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடு, நீ கலிமாவை சொல்லிடு, நீ தௌபா செய்திரு சொன்னவன் அவன் சொன்னான், இலைக்கு அண்ணி, எனக்கு பக்கத்துல கூட நீ வந்துடாதே, நீ தூரமாகிடு, நீ தூரமாகிடு, எனக்கு இன்னும் ஒரு கிளாஸ் மதுபானத்தை தாங்க, விஸ்கிய தாங்க, பியரை தாங்க. அங்கே தூரத்தில் இருந்து கொண்ட அவனுடன் சேர்ந்த அந்த பெண்ணை அழைக்குகின்றான், நீயும் பக்கத்துல வா. மதுபானம் ஒரு கையில, மற்ற இடத்துல அவனுடைய பெண். அதே நேரத்தில் அவனுடைய உயிரும் பிரிந்து விடுகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய நாட்டில் வாழ்றாங்க, முஸ்லிம்களுடைய நாட்டில் வாழ்றாங்க, குர்ஆன் ஹதீஸ் இறக்கப்பட்ட ஊரில் வசிக்கிறாங்க, இஸ்லாமிய முறைப்படி வாழல்ல. அவர்களுடைய ஏற்பட்ட நிலைமையை பாருங்க. அதே மாதிரி தான் இன்னும் ஒரு வாலிபன், அவன் படிக்க செல்கின்றான் ஒரு மேற்கத்திய நாடுகளில் ஒரு நாட்டுக்கு. அங்கே சென்று அங்குள்ள ஒரு பெண்ணுடன் பழகி பல நாட்களாக அந்த பெண்ணுடன் அவன் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றான். கொஞ்ச காலத்தில் அவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் மத்தியில ஏதோ சண்டை சச்சரவு ஏற்பட்டு அவள் அவனை விட்டு பேர்ந்து விடுகின்றான். ஆனால் இவனால அவளை பிரிய முடியல, தேடி அலைந்து கொண்டே இருக்கின்றான். ஒரு கிளப்பு போன வேளையில அங்க கேள்விப்படுகின்றான், அந்த பெண் அந்த இடத்துக்கு வருவாள் என்று ரொம்ப நேரமா எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவள் வருவதற்கு தாமதமாகி கடைசி நேரத்தில் அந்த பெண் வந்தவுடன் அந்த பெண்ணுடைய காலில் விழுந்து அந்த அரேபிய வாலிபன் சஜிதா செய்கின்றான். அதே நிலையில் அவனுடைய உயிரும் பிரிந்து விடுகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஓரிரு சரித்திரம் அல்ல, இதே மாதிரி ஆயிரக்கணக்கான சரித்திரங்கள். பாவத்திற்கு பழகி, தவறுகளுக்கு பழகி, குற்றங்களுக்கு பழகி அதே நிலையில தொடர்ந்து இருக்கின்றார்கள். அவர்களுடைய முடிவையும் அல்லாஹ் அதே மாதிரி ஆக்கி வைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு நாங்க பார்க்கலாம். அதே போன்று இன்னும் ஒரு அரபு நாட்டில் பள்ளியில பாங்கு சொல்லக்கூடியவர், அல்லாஹ் அக்பர் என்று ஒவ்வொரு நாளும் பல தடவை
அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு முஅத்தின் பள்ளியுடைய மினாராவுக்கு மேலே ஏறி ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு நாட்டில் பாங்கு சொல்ல போகின்றார். அங்க அந்த நாட்டில் அதிகமான முஸ்லிம்கள், ஒரு 5 அல்லது 7 வீதம் கிறிஸ்தவர்கள். அந்த பள்ளிக்கு பக்கத்துல ஒரு கிறிஸ்தவ வீடும் இருக்கின்றது. இவர் மினாராவுல ஏறி பாங்கு சொல்ல போகின்றார். பள்ளிக்கு கீழ் உள்ள அந்த கிறிஸ்தவ வீட்டுள்ள ஒரு பெண்மணியிடம் இவருடைய பார்வைப்பட்டு விடுகின்றது. இவரால் பாங்கை கூட பூர்த்தியாக சொல்ல முடியவில்லை. கீழே நேர இறங்கி வராரு. அந்த கிறிஸ்தவ பெண்ணுடைய வீட்டுக்கு வராரு. வந்து கதவை தட்டுறாரு. அந்த பெண்மணி வந்து கதவை துறக்கிறார். உடனடியா இவர் தன்னுடைய விருப்பத்தை அந்த பெண்ணிடத்தில் தெளிவுபடுத்துகின்றார். அவள் சொன்ன, நீங்க எப்படி? நான் ஒரு கிறிஸ்தவன், நீங்க ஒரு முஸ்லிம், எங்க வாப்பா ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார். சொன்னார், இல்ல இல்ல, நீங்க கிறிஸ்தவனாக ஆகிட்டா எங்கட வாப்பா சம்மதிப்பார். பள்ளியில பாங்கு சொல்லிக் கொண்டிருந்த அந்த முஅத்தினானவர் உடனடியாக என்ன செய்யறாரு? இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விட்டு கிறிஸ்தவ மதத்தை தேர்ந்தெடுத்து அன்றைய தினத்திலேயே அந்த கிறிஸ்தவ பெண்மணியை கைப்பிடித்து அவளை திருமணம் முடிக்குகின்றார். அதே தினத்தில் அந்த பெண்ணுடைய மேல் மாடியில ஒரு அறை இருந்தது. அந்த அறைக்கு ஏணி படையிலே ஏறிக்கொண்டிருந்த வேளையில அதிலிருந்து கீழே விழுந்து அவர் இறந்து விடுகின்றார். பள்ளியில பாங்கு சொன்னவர், ஆனால் அவருடைய முடிவு, மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, பயம் ஏற்படல, அச்சம் ஏற்படல, அல்லாஹ்ட்ட துஆ கேட்கல. அல்லாஹ் அதே போன்று ஒரு நிலைமை அல்ல, ஆயிரக்கணக்கான இன்சிடென்ட் நிகழ்ச்சிகள் எங்களுக்கு முன்னால தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆனா யோசிக்கிறவங்க ரொம்ப குறைவு. நாங்க பார்க்கலாம், சஹாபாக்கள்ல கூட நபியுடைய காலத்துல வஹயை எழுதி கொண்டிருந்தார் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு சாத் இப்னு அபீ ஸரா, நபியுடைய வஹயை எழுதக்கூடிய சஹாபாக்கள்ல ஒரு ஆள். ஆனால் அவருடைய முடிவு, அவர் முர்த்ததாக மரணித்திருக்கின்றார். ஹஜ்ரத் ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான சஹாபி, ஹஜ்ரத் ஸைனப் பின்த் என்று ஜஹ்ஷ் என்று சொல்லக்கூடிய சஹாபி பெண், நபியுடைய மனைவிமார்களில் ஒருவர். அந்த ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் என்ற நபியுடைய மனைவியுடைய சகோதரன், நபியுடைய மச்சான் உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் என்று சொல்லக்கூடியவரை பற்றி அல்லாமா சாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தபகாத் என்ற கிதாபுல பதிவு செய்யறாங்க. உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் என்று சொல்லக்கூடியவர் உம்மு ஹபீபா என்ற பெண்மணி, நபியுடைய மனைவி அல்ல, வேறொரு உம்மு ஹபீபாவை திருமணம் முடிச்சிருந்தாங்க. இவங்க ஒரு தடவை கனவுல காண்றாங்க, தன்னுடைய கணவனுடைய முகமெல்லாம் நிறமெல்லாம் மாறி அவர் கருத்து போய் அவர் விகாரமான தோற்றத்தில் இருக்கிறாரு. காலையில எழுந்துவிட சொன்னாரு, உங்களை நான் நேற்றளவு கனவுல கண்டேன், உங்களோட முகமெல்லாம் நிறமெல்லாம் மாறி ஒரு விகாரமான தோற்றத்தில் இருக்கிறீங்க. சொன்னவுடன் அவர் சொன்னார், நீ கண்ட கனவு உண்மைதான், நான் ஆரம்பத்தில் கிறிஸ்தவனாய் இருந்தேன், பின்னால உங்களுடைய நபியுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன், ஆனா இப்பொழுது எனக்கு விளங்குது கிறிஸ்தவ மார்க்கம் தான் நல்ல மார்க்கம் என்று சொல்லி, அதனால இந்த இஸ்லாத்தை விட்டு நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் என்று அவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டு அதே நிலையில அவருடைய மரணம் ஏற்பட்டதாக தபகாத் இப்னு சாத் என்ற கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, இது தன்னுடைய வாழ்க்கையில பேணுதலுடன் நடக்கல, பாதுகாப்புடன் நடக்கல, பாவத்தையும் செய்யறது, தப்புக்களையும் செய்யறது, தவறுகளையும் செய்யறது, அது அதே நிலையில அவர்களுடைய முடிவையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். இதற்கு மாற்றமாக இன்னும் சில நல்லவர்களையும் நாம் பார்க்கலாம். அந்த சஹாபாக்கள் காலம் பூராவும் அல்லாஹ்வுடைய பயத்தில், அல்லாஹ்வுடைய அச்சத்தில் வாழ்கின்றார்கள். அவர்களுடைய மரணம் இன்பகரமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். 4 கலீஃபாக்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர ஹஜ்ரத் உமருடைய மரணம் எவ்வளவு பெரிய மரணம். ஃபஜ்ர் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அபூ லுஅலுஆ என்று சொல்லக்கூடியவன் வந்து ஹஜ்ரத் உமரை கொலை செய்து விடுகின்றான். ஃபஜ்ருடைய தொழுகையுடைய வேளையில ஹஜ்ரத் உமர் குத்தப்படுறாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த வேளையில அவருடைய கழுத்து வெட்டப்படுது. வெட்டப்பட்டவுடன் கழுத்திலிருந்து வடிந்த முதலாவது ஆயத்து குர்ஆன் உள்ள ஃபஸயக்ஃபிகஹுமுல்லாஹ், அந்த பாதகர்களுக்கு, அந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வே போதும் என்ற அந்த வாசகத்தில் தான் முதல் சொட்டு இரத்தம் விழுகின்றது. அந்த குர்ஆன் இன்று வரைக்கும் துருக்கியுடைய இஸ்தம்பூல் மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ர் தொழுவிப்பதற்காக பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடியவன் ஹஜ்ரத் அலியை கொலை செய்து விடுகின்றான். ஹஜ்ரத் ஹசன்
ரலியல்லாஹு அன்ஹு நஞ்சூட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுறாங்க. ஹஜ்ரத் ஹுசைன் கர்பலாவுல ஷஹீதாக்கப்படுறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி வேளை அவர்களுடைய மனைவி வந்து சொல்றாங்க, வா கர்பா வா ஹுஸ்னா, எனக்கு ஏற்பட்ட கவலை, எனக்கு ஏற்பட்ட நஷ்டம், என்னுடைய கணவன் என்னை பிரிய போகின்றார். ஹஜ்ரத் பிலால் என்ன சொன்னாங்க, மனைவியை நீங்க அப்படி சொல்லாதீங்க, வா கர்பா, எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம், எனக்கு ஏற்பட்ட இன்பமே என்று சொல்லுங்க. கதன் நல்கல் அஹிப்பத, கதன் நல்கல் அஹிப்பத வ முஹம்மதன் வ ஹிஸ்பஹு, நாளைய தினம் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தலைவர் முஹம்மதை நான் சந்திக்க போகின்றேன் என்று அவங்க சொன்னாங்க. இது சந்தோஷமான தினம். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அறையில வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அப்துல் மலிக் அந்த அவர்களுடைய மனைவி சொல்றாங்க, நான் எதிர் அறையில் இருந்து கொண்டிருந்தேன், என்னுடைய கணவன் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாரே, என்னுடைய கணவன் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாரே. தில்கத் தாருல் ஆகிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவம் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. அந்த ஆகிரா, அல்லாஹ் அந்த ஆகிராவை யாருக்கு ஆக்கியிருக்கின்றான் என்றால், உலகத்தில் யாரு பெருமைய பேர புகழ நாடாமல், குழப்பத்தை நாடாமல் பணிந்து எவர்கள் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஆகிரா என்ற ஆயத்தை ஓதிக்கொண்டே இருந்தாங்க. அவங்களோட சப்தம் நின்றுச்சு. நான் வந்து அறைக்குள்ள பார்த்தா என்னுடைய கணவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் மரணித்திருந்ததாக அவருடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அப்துல் மலிக் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று தான் மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய அறிவாளிகளில் ஞானிகளில் ஒருவர். அவர் மரண வேளையில மயக்கமுற்றிருக்கின்றார். மயக்கம் தெளிந்தவுடன் அவர் சிரித்துக் கொண்டு கூறுகின்றார், வஃபீ ذلك فليعمل العاملون. இந்த பாக்கியங்கள் கிடைக்கணும்டா, இந்த நல்ல இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைக்கணும்டா, அமல் செய்றவங்க செய்து கொள்ளட்டும் என்ற அந்த ஆயத்தை ஓதினதோட மரணிக்கின்றாங்க. அதாவது இந்த பாக்கியம் என்ன, மலக்குமார்கள் வாரது, பட்டாடைகள் எடுத்துக்கொண்டு வாரது, நூற்றுக்கணக்கான மலக்குமார்களுடைய அந்த தோழமையுடன் வந்து இவர்களுடைய உயிரை வாங்க வரக்கூடிய அந்த காட்சியை கண்டு தான் சொன்னார்கள், யாருக்காவது இது கிடைக்கணும்டா அவர்கள் முந்திக் கொள்ளட்டும் என்று சொல்லி. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆக இந்த மாதிரியான முறையில் நல்லவர்களுடைய உயிரும் தெரிந்திருக்கின்றது. குர்ஆன் ஓதிக்கொண்ட நிலையில், வுது செய்து பள்ளிக்கு நடந்து கொண்டிருந்த நிலையில், சஜிதாவிலே இருந்த நிலையில், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவர்களுடைய உயிரையும் அல்லாஹ் வாங்கி இருக்கின்றான். அதற்கு மாற்றமாக நம்முடைய பல சகோதரர்கள் ஜினா செய்த நிலையில், போதையில் இருந்த நிலையில், ஃபர்தான குளிப்பை கூட குளிக்க முடியாமல் வாகனத்தை ஓட்டிக்கொண்டிருந்த வேளையில், அதே வாகனத்தில் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு ஃபர்தான குளிப்பை கூட குளிக்க முடியாத நிலையில் அவர்களும் மரணத்தை தழுவி இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அதனால யாரு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசித்தாலும் மிக யோசிக்க வேண்டிய ஒரு எதிர்காலம், நம்முடைய முடிவு எந்த முறையில் அமையும், மௌத்து வந்து விட்டது என்றால் என்னுடைய நிலையை எந்த நிலையிலே அமையும், நான் எப்படி அல்லாஹ்வை சந்திப்பேன் என்ற அந்த சிந்தனையில, அந்த யோசனையில நாம் வாழ்வதுடன் அதற்குரிய தயாரிப்புகளை அடிக்கடி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்லவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அழகான முடிவுகளை போன்று அல்லாஹ் நம்முடைய முடிவையும் ஏற்றி வைப்பான். அந்த அமைப்புல நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உற்றார்கள் உறவினர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. உனக்கு விருப்பமில்லாத பாவிகள், காபிர்கள், உன்னுடைய விரோதிகளுக்கு ஏற்பட்ட அந்த மோசமான முடிவை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக. உனக்கு விருப்பமான முறையில நம்முடைய உயிர்கள் பெரியக்கூடிய நிலையை எங்கள் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி வைப்பாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களையும் இஸ்லாமியர்களையும் அவர்களுடைய சொத்து செல்வங்களையும் பாதுகாப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தந்தருவாயாக. நாம் மரணிக்கக்கூடிய வேளையில் கரிமாவுடன் மரணித்து நம் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தினுடைய சேவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.